இருக்கும். குப்பையை கிளீன் பண்ற விஷயத்துல வெங்கடசாமி மேயரை ஜெயிச்சதுக்காக ஜனங்கள பாராட்டினாங்க. ஆனா ஒரு ஊர்ல இருக்கிற அப்பாவி மக்கள் மரணத்தோடையும் வாழ்க்கையோடையும் போராடிட்டு இருக்காங்க. இந்தாங்க, அதுக்கான சாட்சி ரிப்போர்ட்ல இருக்கு. போதும். ஏதோ ஒரு பத்திரிகைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஆவேசம் காட்டுற ஒரு சின்ன ஜேர்னலிஸ்ட் எழுதின கதைகளை பார்த்ததுக்கு அப்புறம் என் தலை தாழ்ந்துரும் நினைக்கிறியா என்ன? இல்ல, நான் ஒன்னும் பொய்யான கதைகளை எழுதல. எல்லாமே உண்மையான சாட்சிகள். குப்பையை கிளீன் பண்ற விஷயத்துல ஜெயிக்க வேண்டியது நகரசபை மேயர்ன்ற முறையில என்னோட கடமை. ஜனங்க கிட்டயும் அரசியல்வாதி கிட்டயும் பாராட்டு வாங்குறதுக்கு இந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. குப்பையை கிளீன் பண்ற சாக்கு வச்சு பாக்கெட் நிரப்பாதீங்க, செயல்படுத்தி காட்டணும். நீ சொல்லி முடிச்சிட்டேன்னா கிளம்பலாம். இது நகரசபை மேயரோட சேம்பர். பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்து என் முன்னாடி இப்படி சத்தம் போடக்கூடாது. நான் கேள்வி கேட்ட அதுக்கான பிரதிபலன் தான் இது. நான் போய் சொல்றதை கேட்கறதுக்கு இன்னொருத்தர் இருக்காருல்ல, என்னை யாரும் அங்க வந்து தடுக்க முடியாது. நான் அங்கேயே போய் சொல்லிக்கிறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. மேயரோட சேம்பர்ல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பேச்சுவார்த்தை எனக்கு பிடிக்கல. பத்திரிகையில வர குட்டி கதைகளுக்கு ஆர்வம் கற்ற ஒரு குட்டி ஜர்னலிஸ்ட் இத படிக்க வச்சு ரிப்போர்ட்டர் ஆக்குன என் அப்பாவோட நெடுங்கால ஆசை தானே அது? இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அம்மா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீயும் அம்மா ஆகணும். ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ அங்க வந்து என் எதிர்க்க பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா, அப்பா உன்னை படிக்க வச்சு வளர்த்ததோட குணம்தான் அது. டெல்லிய அடக்கி ஆடுற நியூஸ் ரீடர் மகளை படிக்க வச்சு ரிப்போர்ட்டர் ஆக்கிட்டாரு. உண்மை சொல்லனா உள்துறை அமைச்சர் நாராயணனோட மகள் அரசியல்வாதி ஆனது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா இப்ப நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அதுதான் இப்ப எனக்கும் தேவைப்படுது. ஒரு அரசியல் தொண்டனுக்கு கட்சி சொல்றத மட்டும்தான் கேட்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் பணையம் வச்சு முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க. அதோட பலனை அனுபவிக்க வேண்டியது அப்பாவியான மக்கள். உன்கிட்ட பேசி ஜெயிக்கிறதுக்கு என்னால முடியாதுமா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதுக்கான அர்த்தத்தையும் கண்டுபிடி. வேண்டாம், சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் அங்க வச்சே சொல்லி முடிச்சிட்டேன். அம்மா கிட்ட பேசுறதுக்கான நேரம் அங்க இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். சிவராமபுரத்து மக்களுக்கு எதிராக நின்னு இந்த அநீதிக்கு எதிராக நான் போராடுவேன். அது என் அம்மாவுக்கு எதிரா இல்ல, மதிப்புக்குரிய மேயருக்கு எதிரா. வரட்டுங்களா? ஒரு பட்டிக்காடு தான். என்னன்னு சொல்றது, எனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ரொம்ப ஹீட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம டஸ்டும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் அப்புறம் கூப்பிடுறேன். வேலையை விட்டு போ, 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 இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் தான். நம்ம வேலை இதுதானே. எனக்கு செருப்பு மலை கொண்டு வந்திருக்கியா போடுறதுக்கு? இல்ல இல்ல, இங்க அதுக்கான வேலை இல்ல. ஒரு வேலை உங்களுக்கு தேவைப்பட்டா என்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், பார்க்கலாம். நீ அந்த வேலையை போய் பாரு. டாக்டர், அடுத்த பேஷண்ட் அனுப்பட்டுமா? அனுப்பு. இப்படி செலுத்துக்கிறேன், மூஞ்சியா பாரு. இந்த கேம்ப போட்டது நல்லதா போச்சு. ஆனா இந்த குப்பையை கொட்டுறதை தடுத்தாதான் பிரயோஜனமா இருக்கும். இதுல நீங்க 2 பேரு தான் முன்னாடி நின்னு போராடணும். டாக்டர் வந்துட்டேன். உட்காருங்க. வேலைலாம் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்கா? நீங்களும் சேர்ந்து தானே நினைப்பிச்சிருக்கீங்களா என்ன? நான் மட்டும் இல்ல, கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். அப்புறம் நீங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் ரிப்போர்ட் கொடுக்கணும், புரிஞ்சுதா? ரிப்போர்ட் ஒன்னும் நான் எழுத போறது இல்ல. அங்க இருக்க புண்ணியவான் தான் இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு தான் அந்த ஆள் நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன், நம்ம வழிக்கு வந்துருவாரு. நீங்க வேணா கொஞ்ச நேரம் பாருங்க. செத்து போன அந்த பையனோட டீடைல்ஸ் வேணும். ரிப்போர்ட்ல அதையும் மென்ஷன் பண்ணலாம். சரிங்க டாக்டர். ஹலோ டாக்டர். உட்காருங்க. இவங்க தான் மாயம்மா டீச்சரா? இந்த குப்பைக்கு எதிராக போராடுறவங்க? ஆமா. அதை பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்க. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்.
சுகாதாரத்துறை அமைச்சரும் நானும் நேத்து உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன விஷயம்? யுனிவர்சிட்டியோட புதிய சிண்டிகேட் மெம்பரா உங்க பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ண போறோம். இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அட உங்களுக்கு தேவை. உங்க திறமையும் டேலண்ட்டையும் பார்த்து நாங்க முடிவு பண்ணிட்டோம். வேண்டாம் சார். இப்படி பெரிய பதவியை விட அப்பாவிங்களை காப்பாத்துறதுதான் நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். என்ன டாக்டர் நீங்க இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பதவி கிடைக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு போராடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கும் பிரயோஜனம். எனக்கு இஷ்டம் இல்ல. ஹாஸ்பிடல்ல பேஷண்ட்டை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. சரி. இதையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ டாக்டர். நீங்க என்கிட்ட எதுக்கு சொன்னீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன? அது முடியாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபிகருங்களெல்லாம் உஷார் பண்ணிக்கலாம்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கலகலக்கலான்றதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. மாயம்மா டீச்சரு மேயருடைய மக, அப்புறம் இங்க சில ஐயோ சார், மெதுவா. யாராவது கேட்டாங்கன்னா அப்படின்னா ஏதோ உங்க மனசுல இருக்கு. பாத்துருங்க, பத்திரிக்காருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் அசிங்கமாயிடும். மெடிக்கல் கேம்ப்ல சுய இன்பம் அப்படின்னு தலைப்பு செய்தியா போட்டுருவாங்க. சார், நீங்க சொன்ன அந்த சிண்டிகேட் மெம்பர் போஸ்ட் இருக்குல்ல, அதுல எனக்கு இஷ்டம் இல்லாமலாம் இல்ல. உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமால. அப்படி வா வழிக்கு. இப்பதான் டாக்டரா இருக்கீங்க. அத பத்தி நாம உள்ள உட்காந்து பேசலாம். இங்க எதுவும் வேண்டாம். வேணாம், விட்டுருங்க. இதெல்லாம் உள்ள இருந்துதான் பேசணும். போங்க போங்க. வெளியே தெரிய வேணாம். மெடிக்கல் கேம்போடைய டாக்டர் என்னையே அடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு தான். மெடிக்கல் கேம்பில் பயங்கர சண்டை அப்படின்னு பேப்பர்ல வரும். போலாமா? வாங்க. நம்ம உள்ள பேசின மாதிரி இருக்கட்டும். கெஸ்ட் ஹவுஸ்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. டைம் தான் சரியா ஞாபகத்துக்கு வரல. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அப்ப நான் வரட்டுமா? இதெல்லாம் நீங்க மந்திரி கிட்ட சொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் குடும்ப நிலைமையை பத்தி கொஞ்சம் எழுதுறீங்களா டாக்டர்? பாட்டிமா, இதெல்லாம் டாக்டரால எழுத முடியாது பாட்டி. இங்க இருக்கிறவங்களோட வியாதி பத்தி தான் அவரால் எழுத முடியும். அந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு பக்கத்துல தான் அம்மாவோட வீடு இருக்கு. அத பத்தி தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்கேயும் சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக கொடுக்காம இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமா, மாயக்காவை கூட்டிட்டு நான் இன்னைக்கு போறேன். சரி. போ சங்கர், போ. சீக்கிரம் போ. போன்னு சொல்றேன்ல. என்ன சங்கு? சங்குவால எதுவும் பேச முடியாதுல்ல. என்னடா மாயக்கா, சங்கர் என்ன சொன்னார்னா, டாக்டர் எல்லாரையும் குணப்படுத்துறாருல, அதே மாதிரி இவரையும் பண்ணணுமா. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இவரால பேச முடியாது. பேச வைக்க முடியுமா டாக்டர்? பேச முடியலன்னா என்ன? கடவுள் நல்ல மனசை கொடுத்திருக்காரு. நமக்கு அது போதும். ஹலோ. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. எம்எல்ஏ சார் பிரிச்சு மேய்ஞ்சிட்டார்ல. ஆமா, இங்கதான் இருக்கான். பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சு பேசிட்டு இருக்கான். ஓகே, சரி, பாய். ஹலோ. ஆமா, சொல்லுங்க சார். சார், நான் வரேன் சார். நாளைக்கே நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. ஹெல்த் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நாளைக்கே மினிஸ்டரை போய் பார்க்கணுமா? என்னவா இருக்கும் தெரியல, போய் பார்க்கணும். இங்க யாரும் எந்த பிளான்ட்டுக்கும் அனுமதி கொடுக்கல. கார்ப்பரேஷன் மேயருங்கிற முறையில இங்க இருக்கிற குப்பைகளை அகற்ற வேண்டியது என்னோட கடமை. சிவராம்புரத்துல குப்பையை கொட்ட சொல்லி நான் சொல்லவே இல்ல. அற்புதம். மதிப்பிற்குரிய மேயர், ஒரு அற்புதமான அரசியல்வாதியா மாறிட்டீங்க. ரொம்ப அற்புதமா இந்த விஷயத்துல இருந்து அழகா எஸ்கேப் ஆகுறீங்க. ராதிகா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன இந்த நாற்காலியில உட்கார வச்சதே இந்த கட்சி தான். என் கட்சி சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும். அதுக்காக என் கடமையை நான் யார்கிட்டயும் பணையம் வைக்கல. ஒரு கம்பெனியோட குப்பை மட்டும் இல்ல, அந்த ஆளு கூட இருக்கிற ரவுடித்தனத்தையும் அந்த ஊர் மக்கள் சகிச்சுக்கிறாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குப்பையை சுத்திகரிக்கிற சாக்க வச்சு லோனப்பனோட பிளானுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வரப்போற பிரச்சனைகள் ரொம்ப ஆபத்தா இருக்கும். எங்கயா செக்யூரிட்டி? உங்க மேயர் மீட்டிங் முடியறதுக்குள்ள வந்துருவாளா? இப்போ வந்துருவாங்க சார். ஆன் தி வே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி, டிராஃபிக் ஜாம்னால லேட் ஆயிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, ஆரம்பிப்போம். இவர் மிஸ்டர் அனந்தமூர்த்தி,
வேஸ்ட் மேனேஜ்மெண்டோட கன்சல்டன்ட் சிவராமபுரத்துல இருக்கிற குப்பைய சுத்திகரிப்பு பண்ற பிளான்ட்டுக்காக இங்க வந்திருக்காரு. ஒரு 15 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். 15 கோடியா? நமக்கு எது சார் அவ்வளவு பணம்? மேடம், யூடிபி கையில இதுக்கான பணம் இருக்கு. யூடிபியா? அது அர்பன் டெவலப்மெண்ட் பேங்க். அதையும் நான் தான் சொல்லணுமா? சார், 15 கோடின்னு சொல்லும்போது பேங்க்ல நம்புவாங்களா? அதுக்கான வேஸ்ட் ஒன்றும் இங்கே இல்லையே. அதிகபட்சமா 30 டன். ஆமா, நீங்க சொல்றதுதான் சரி. நம்ம கோவையில இருக்க எல்லா மக்களும் எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சாங்கன்னா இந்த அளவு வேஸ்ட் வராது. நிறுத்தியா சார், குப்பையை பத்தி விசாரணை பண்ண ஃபவுண்டேஷன் ஃபார் சானிடேஷன் அனுப்புனா போதும். அவங்க நமக்கு 300 டன் குப்பை இருக்கிற ரிப்போர்ட்டும் அதை எப்படி சுத்திகரிப்பு பண்ணணும்ன்ற ரிப்போர்ட்டையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த 300 டன்னு சொல்றீங்களா? அப்ப இந்த யூடிபி காரங்கன்னா முட்டாள் பசங்களா? சார், இந்த ஃபவுண்டேஷனோட தலைவரா இருக்கிறது வாட்டர் அபோட்ல இருந்து ரிட்டையர் ஆன நம்மளோட பாபு சார் தான். அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நம்ம யோகப்பன் சார் கம்பெனிக்கு உதவி பண்ண பேங்க் ஆசைப்படுறாங்க. கம்பெனியோட ப்ரொபோசலை பேங்க் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பிளான் ஓகே ஆச்சுன்னா 15 கோடி ரூபாயை பேங்கால சர்வ சாதாரணமா கொடுக்க முடியும். பிளானுக்கான செலவையும் சேர்த்து என்ன ஒரு 3 கோடி. இந்த பிளானை போட்டு கொடுக்குற கம்பெனிக்கு ஒரு பெர்சன்டேஜ், மீதி கட்சிக்காரனுக்கு. இது நல்லா இருக்கே. நம்ம ஃபைனான்ஸ்காரங்களுக்கு மொபைல் போன் வாங்க வாய்ப்பு கொடுத்த மாதிரி. அப்படி சொல்லாதீங்க. ஃபைனான்சியர் கொடுக்கிறது வாய்ப்பு, பேங்க் கொடுக்கிறது லோனு. வட்டி விகிதமா திருப்பி கொடுக்க வேண்டியது கம்பெனியோட பொறுப்பு. வேற என்ன? மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேரம் பேசுற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் தின்றதுக்கு இங்க வந்துட்டாங்க. அற்புதம். 3 கோடிக்கான திட்டம் போட்டு 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி மக்களோட மண்ணு இடத்தெல்லாம் நாசமாக்கிட்டு இப்ப நல்லவர் நாடகம் போடுறீங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? இந்த இந்திய ஜனநாயகத்துல உங்க கம்பெனி ஆரம்பிச்ச 18 ப்ராஜெக்ட்ல 14க்கு பூட்டு போட்டாச்சு. மீதி இருக்க நாளையும் பூட்டிடுவாங்க. மேயர், பணக்காரங்க போடுற குப்பைய ஏழைங்க சுமக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. குப்பை எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தம் பண்ணணும்னு இந்த ஸ்கீமை விட்டு கவர்மெண்டால விலகவும் முடியாது. இது கவர்மெண்டோட பொறுப்பு. கட்சி முடிவெடுத்துட்டாங்க. கட்சி கண்டிப்பா இதை நடத்தும், அதுல மாற்றம் இல்லை. அதனால அந்த யோகப்பனோட கம்பெனி ப்ரொபோசலை அப்ரூவ் பண்ணுங்க. டெண்டர் கொடுத்தாலும் அது நடக்காது சார். வேணும்னா நீங்களே அதை நடத்திக்கோங்க. அந்த சிவராமபுரத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து நாசமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்சியை எதிர்த்து நானும் பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். வணக்கம். முக்கிய செய்திகள். கோவை கார்ப்பரேஷன் மேயர் ஸ்ரீலேகா வர்மா ராஜினாமா. தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு ஸ்ரீலேகா வர்மா பத்திரிகையாளரிடம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் கோவை மாவட்டத்தோட புதிய மேயரா சுகந்தவலி ஜெகநாதன் பொறுப்பேற்றுள்ளார். இருந்தாலும் மேயரோட ராஜினாமா கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடா இருக்கலான்னு கோவை மக்கள் தெரிவித்துள்ளனர். அம்மா, என்ன நீங்க தோக்கடிச்சிட்டீங்கல்ல? இல்லம்மா, அம்மா தான் தோத்து போயிட்டேன். நீதிக்காக என் பொண்ணு போராடும் போது அநீதிக்காக கூட்டு நிக்க இந்த அம்மாவால முடியல. எதையாவது ஒண்ணு இழந்தாதான் நமக்கு இன்னொன்னு கிடைக்கும். அம்மான்னு நீ கூப்பிட்ட இந்த வார்த்தை அம்மா இழந்த எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கப்புறம் நான் என் பொண்ணு எப்பவும் எழுந்துடக்கூடாது. அம்மா